ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு சின்ன துண்டு பட்டை வேணால் இதோட சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை நல்லா வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சுக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே மிளகாத்தூள், நான் மிளகு காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து பொடி பண்ணியிருக்கோம். அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயத்தை நல்லா வதங்கி வந்தோன்னே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பாக்கெட் 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். நான் ஒரு பாக்கெட்டை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேணாம், காளான்லேயே தண்ணி விடும். நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. காளான் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க சுக்கா மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், அந்த மாதிரி நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது சப்பாத்தி, தோசை, சாதத்துலேயுமே பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.